ஹாய் வணக்கம் நண்பர்களே. நான் தான் வெள்ளை மனசு வெங்கடேசன் பேசுகிறேன். என்னுடைய சொந்த ஊர் தருமபுரி. என்னுடைய பேர் வெங்கடேசன். அதுதான் வெள்ளை மனசு வெங்கடேசன் சேர்த்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல நடுநிலை தராசுன்ற ஒரு சேனலை நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது அது ஏதோ ஒரு பிரச்சனைனால அது அப்படியே நிற்கிது. அந்த சேனல் ரன் ஆக மாட்டேங்குது. சரி, அதை பற்றி நான் இப்போ பேச வரல. அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கிக்கங்க. பணம் இருக்கிறவங்க அதிகமாக வாங்குவீங்க, கம்மியாக இருக்கிறவங்க கம்மியாக தான் வாங்குவீங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அதே சமயம் என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது சிலருக்கு கடுப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சொல்ல வர விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு குடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க கொஞ்சம் அளவாக குடிங்க. குடிச்சிட்டு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு வண்டி ஓட்டும்போது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அளவாக குடிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குழந்தைங்க மனைவியோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஏன்னா இவன்லாம் நம்மளை குடிக்க வேணாம்னு சொல்கிறானே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. எனக்கு தெரியுது, ஏன்னா நானே குடிக்கிற ஆள் தான். அதனால் நீங்கள் நினைக்கிற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா தெரியும். அதே சமயம் பட்டாசு வெடிக்கும்போது குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க பட்டாசு வச்சுட்டு அங்கேயே கூட நின்றுக்குவாங்க தெரியாமல். அது வெடித்து குழந்தைங்க மேலே அந்த தீப்பொறியானது விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் பக்கமாக இருந்து கவனிக்கணும். இன்னொரு சமயம் பட்டாசு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட சில பட்டாசுகள் வெடிக்கும். அதுக்குன்ட்டு வெடிக்கவே இல்லை அப்படின்ட்டு பக்கமாக போகிறது, அது கையில் எடுக்கிறது, அப்புறமா காலில் எட்டி உதைக்கிறது, இந்த மாதிரி சாகசமான வேலையெல்லாம் செய்யாதீங்க. அதே நமக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். கவனமாக இருங்க. எப்போவுமே நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். தீபாவளிக்கு மட்டுமில்ல, எப்போவுமே மனித வாழ்க்கைக்கு விழிப்புணர்வு முக்கியமானது. விழிப்புணர்வோடு இருந்தால் தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அனைவருக்கும் இனிய